இந்த பூ இப்படி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். அது உள்ள ஒரு நரம்பு மாதிரி இருக்குது பாருங்கள், அதை எடுத்துடணும். அது ஒரு மாதிரி தோல் மாதிரி இருக்கும், அது கவர் மாதிரி இருக்கும் பாருங்கள், அதையும் எடுத்து போட்டுடணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அதை எடுத்து வாழைப்பூவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாழைப்பூவை கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சு வச்சுக்கோங்க. தண்ணி ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், பச்சை அரிசி 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக. பாருங்கள், இதில் பச்சை மிளகாய் சேர்க்கல, நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். வேக வச்ச பூவை தண்ணி இல்லாமல் புழிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வாழைப்பூவையும் வெங்காயம் போட்டு நல்லா கலந்து பிசைஞ்சு வடை பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வடையை போட்டுடலாம். பாருங்கள், சுவையான வடை ரெடி. பாருங்கள், இந்தமாதிரி பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துடுங்க. சுவையான வாழைப்பூ வடை ரெடி. இந்த வாழைப்பூ வடை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் பொண்ணு சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.